டீயா காஃபியா எது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது? நம்மள பலருமே காலையில் எந்திரிச்ச உடனேயே முதல்ல தேடுறது காஃபி இல்லைன்னா டீ. காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இல்லாதவர்களை விரல் விட்டே எண்ணிடலாம். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தினமும் டீ காஃபி குடிக்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இல்லைங்க. அதன் பிறகுதான் இந்த பழக்கமே ஏற்பட்டிருக்கு. நமக்கு டீ பிடிக்குமா இல்லை காஃபி பிடிக்குமா அப்படிங்கிறது இதில் முக்கியம் கிடையாதுங்க. டீயோ காஃபியோ அதில் எது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, எது நமக்கு ஆரோக்கியத்தை கெடுக்குது, இதுதாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. இந்த காணொலியில் டீ காஃபி இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. டீயில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கெடுதல்கள் இருக்குது, அதே மாதிரி காஃபியில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கெடுதல்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டீ காஃபி இது ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கெஃபைன். நீங்கள் டீ காஃபி இது ரெண்டுத்தில் எது குடித்தாலுமே இந்த கெஃபைன் உங்களுடைய எனர்ஜியை தூண்டி விடுது. இதனால் உங்கள் பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகுது. குடித்த உடனேயே நீங்கள் சுறுசுறுப்பாக ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. காஃபியில் கெஃபைனோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் வேகமாகவும் இருக்குது. ஆனால் டீயில் கெஃபைனோட அளவு குறைவாக இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட் ரொம்பவே ஸ்மூத்தாகவும் அமைதியாகவும் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காஃபி ஒரு வேகமாக போகிற பைக் மாதிரிங்க, டீ மெதுவாக போகிற ஒரு ஸ்கூட்டர் மாதிரி. இது ரெண்டுத்துலேயுமே நம்ம பயணம் செய்யலாம். ஆனால் வேகமும் அதனால் ஏற்படுற விளைவுகளும் மட்டும்தான் இதில் வேறுபடுது. சரிங்க, இப்போ காஃபியில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீ பிடிக்கும்னா டீன்னு கமெண்ட் பண்ணுங்கள், காஃபி பிடிக்கும்னா காஃபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். காஃபி ஒன்றும் ஒரு மோசமான ட்ரிங்க் கிடையாதுங்க. அதை நீங்கள் சரியான முறையில் குடிக்கும்போது அதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த ஃபோக்கஸை காஃபி அதிகரிக்குது. அதனால தான் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாணவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் காஃபியை குடிக்கிறாங்க. உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது ஆனால் தூக்கம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா அது உங்களுடைய மூளையை தட்டி எழுப்புது. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் காஃபி குடிக்கும் போது அந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அதிக ஆற்றலோடு செய்ய முடியுது. ஏன்னா காஃபியை நீங்கள் குடித்த பின்னாடி அது அட்ரினலினை அதிகரிக்குது. அட்ரினலின் அதிகரிக்கிறதுனால நீங்கள் அதிக அளவு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து காஃபி குடிக்கும் போது அது உங்களுடைய பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. சில ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, காஃபி குடிக்கிறவங்களுக்கு இந்த அல்சீமர் பிரச்சனைகள் அவ்வளவா வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, காஃபியில் இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காஃபியில் கெஃபைனோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால பலருக்கும் இதனால் உடலில் தொந்தரவுகள் ஏற்படுது. காஃபி குடிக்கும் போது நிறைய பேருக்கு படபடப்பு அதிகரிக்குது. நீங்கள் ஏற்கனவே ஓவர் திங்க் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா இந்த காஃபியை குடிக்கும் போது உங்களுக்கு டென்ஷன் அதிகரிக்குது, ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுது. அது மட்டும் இல்லைங்க, நிலை கொள்ளாமல் இருப்பாங்க. காஃபியை குடிக்கிறதுனால அசிடிட்டி அதிகரிக்குது. உங்களுக்கு ஏற்கனவே கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் காஃபி குடிக்கும் போது இந்த பிரச்சனைகள் அதிகரிக்குது. அதுவும் முக்கியமாக நீங்கள் வெறும் வயிற்றில் இந்த காஃபியை குடிக்கும் போது இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுது. காஃபி குடிக்கிறதுனால அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே உங்களுடைய தூக்கத்தை அது கெடுக்குதுங்க. உங்கள் தூக்கம் கெட்டு போகிறதுனால அடுத்த நாள் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அதன் பிறகு டயர்டாக இருக்கே அப்படின்றதுக்காக மறுபடியும் நீங்கள் காஃபி குடிப்பீங்க. காஃபி குடிக்கிறதுனால உங்களுடைய ஃபோக்கஸும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகரிக்குது தான். ஆனால் அது எல்லாருக்கும் அதே பலன்களை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்க, இப்போ டீயில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. இதனால் உங்களுடைய உடலில் இருக்கிற செல்களை டேமேஜ் ஆக்காமல் இது பாதுகாக்குது. உங்கள் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் உங்களை ஆரோக்கியமாக இந்த டீ வச்சுக்குது. தினசரியுமே குடிக்கிறதுக்கு காஃபியை கம்பேர் பண்ணும்போது டீ கொஞ்சம் ஆரோக்கியமானது தாங்க. ஏன்னா டீயில் கெஃபைனோட அளவு ரொம்பவே குறைவு. இதெல்லாம் டீயோட நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பிரச்சனை டீயில் இருக்குது. டீயில்
டேனின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. இது என்ன செய்யுதுன்னா, இப்போ நீங்கள் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எல்லாம் சாப்பிட்றீங்க. அதை சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் இந்த டீயை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருக்கிற இரும்பு சத்தை எதுவுமே உங்கள் உடம்பு ஏற்றுக்காம இந்த டீயில் இருக்கிற டேனின்ஸ் தடுக்குது. இதனால தான் நம்ம சாப்பிட்ட பின்னாடி டீ, காஃபி எதுவாக இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் கழித்து குடித்தா நல்லது. இப்படியே நம்ம தினமுமே உணவு சாப்பிட்ட பின்னாடி டீயை குடிச்சிட்டே வந்தோன்னா, தொடர்ந்து இதே விஷயத்தை நம்ம செய்யும் போது அனீமியா வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அனீமியா ஏற்படுறது மட்டும் இல்லைங்க, உடம்பு ரொம்பவே வீக் ஆகுது. உடல் சோர்வு, தலை சுற்றல், முடி கொட்டுற பிரச்சனை இது எல்லாமே ஏற்படுது இரும்பு சத்து குறைபாட்டினால. நிறைய பேருக்கு அவங்க சாப்பிட்ட பின்னாடி டீயை தொடர்ந்து குடிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது கூட தெரியாமல் தான் இருக்காங்க. டீயில் இருக்கிற டேனின் உங்களுடைய பற்களில் கரைகளை ஏற்படுத்துது. அதனால நீங்கள் டீயை தொடர்ந்து குடிக்கும் போது உங்களுடைய பற்கள் மஞ்சள் நிறத்தில் மாறுது. முக்கியமாக டீ குடிக்கிறதுனால மட்டும் நமக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுறது கிடையாதுங்க. அந்த டீயில் நீங்கள் வெள்ளை சர்க்கரையை சேர்த்து சாப்பிடும் போது தான் அடுத்த பிரச்சனையே அங்கே உண்டாகுது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் டீ குடிக்கும் போது 2 அப்படி இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்துட்டே வந்தீங்கன்னா மறைமுகமாக ஒரு எதிரி மாதிரி இந்த சர்க்கரை செயல்படுது. இதனால உங்களுடைய உடல் எடை அதிகரிக்குது, உங்களுடைய வயிற்றில் கொழுப்பு சேருது. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளையும் இது அதிகரிக்குது. டீயை ஒரு லிமிட்டோட சரியான நேரத்தில் குடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அதில் நீங்கள் எக்கச்சக்கமாக சர்க்கரையை சேர்க்கும் போது தான் உங்கள் உடம்புக்கு அது நல்லதில்லை. டீயை யாரெல்லாம் குடிக்கலாம், காஃபியை யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். டீயோ காஃபியோ எது குடித்தாலும் எல்லாருக்கும் அது ஒரே மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துறது கிடையாது. இது எதனால் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய உடம்புமே வித்தியாசமாக இருக்குது. ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு கப உடம்புன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குளிர்ச்சி தன்மை உங்கள் உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி உங்களுக்கு சளி பிடிக்குது, உங்கள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, அப்படி இருக்கிறவங்களுக்கு டீ, காஃபி இது 2மே நல்லது தாங்க. அதுவே உங்களுக்கு பித்த உடம்பாக இருக்குது, உடம்பு எப்போவுமே சூடாக இருக்குது, அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், வாய்ப்புண்கள் அடிக்கடி வர்றது, சின்னதாக வேலை செஞ்சால் கூட ரொம்பவே வேர்க்கும், இப்படி இருக்கிறவங்களுக்கு காஃபி குடிக்கிறது நல்லது கிடையாதுங்க. நீங்கள் டீ குடிக்கலாம், ஆனால் அது கூட லிமிட்டாக தான் குடிக்கணும். ஏன்னா இந்த காஃபியில் இருக்கிற கெஃபைன் இருக்குது இல்லைங்களா, அது உங்களுடைய உடம்புல சூடை அதிகரிக்குது, அசிடிட்டியையும் அதிகரிக்குது. அதுவே உங்களுக்கு வாத உடம்பாக இருக்குன்னா, எப்போதுமே படபடப்பாக இருக்கிறது, எதையாவது ஒரு விஷயத்த அதிக அளவில் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறது, உடல் ரொம்ப வறண்டு இருக்கிறது, இப்படி இருக்கிறவங்களுக்கு தூக்கமும் ரொம்பவே குறைவாக தாங்க இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு மலச்சிக்கலும் கூட இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு காஃபி குடிக்கவே கூடாதுங்க. டீ குடிக்கலாம், ஆனால் டீயும் நீங்கள் கொஞ்சம் மைல்டாக தான் குடிக்கணும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காஃபி குடிக்கிறாங்க, இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் டீ குடிக்கிறாங்க அப்படின்னு அவங்கள நீங்கள் காப்பி பண்ணி அதையே நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. உங்கள் உடம்பு எப்படிப்பட்டதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஃபியோ டீயோ தேர்ந்தெடுத்து அதை குடிச்சிக்கலாம். அதனால் டீ ஹெல்த்தியானதா இல்லை காஃபி ஹெல்த்தியானதா அப்படிங்கிறத உங்களுடைய உடலோட தன்மையை பொறுத்து தான் இருக்குது. டீ, காஃபி இது 2த்தையுமே வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க. நீங்கள் காஃபியை குடிக்கிறதா இருந்தால் சர்க்கரை இல்லாமல் பிளாக் காஃபி குடிக்கலாம், க்ரீன் டீ குடிக்கலாம். லெமன் டீ குடிக்கிறீங்கன்னா அதுலேயும் சர்க்கரையோட அளவை நல்லாவே குறைச்சிட்டு குடிக்கலாம். டீ, காஃபி குடிக்கிறதுனால மட்டுமே தினமும் உயிர் வாழறது கிடையாதுங்க. அதனால் அதை ஒரு கட்டுப்பாட்டில் நீங்கள் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லது. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயன்பட்ட மாதிரி உங்களுடைய அன்பானவர்களுக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தேவைப்படும்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.